எக்ஸலில் லிஸ்ட் ஆஃப் ரேண்டம் நேம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு ரேண்டரே ஃபங்க்ஷன். ரேண்டரே ஃபங்க்ஷன் ஏன் எடுக்கிறோம்னா 0 to 1 ரேண்டமான நம்பர்ஸ்க்காக. இப்போ ரோஸ் ஆர்குமெண்ட்டில் ரோஸ் ஃபங்க்ஷனே உள்ளே கொண்டு வரும். ரோஸோட நம்பர் தேவை, அதனால் ரோஸ் ஃபங்க்ஷன். அதில் அதே ஆர்குமெண்ட்டில் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் நேம்ஸை கொடுத்துட்டு இப்போ டபுள் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா ரேண்டமான டெசிமல் நம்பர்ஸ் வந்துடுச்சு. இப்போ F2 கொடுத்து எடிட்டில் போயிட்டு ரேண்டரேக்கு முன்னாடி சார்ட் பை ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இப்போ சார்ட் பண்ண போகிறோம். அதே ஆர்குமெண்ட்டில் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை கொடுத்துடலாம். நேம்ஸை கம்மா கொடுத்தோம்னா பையரே என்ற ஆர்குமெண்ட்டில் ரேண்டரே ரோஸ்லாம் ரெஸ்ட் ஆகுது. இப்போ எண்டில் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா ரேண்டமான நேம்ஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ F9 கொடுத்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ F2 கொடுத்து எடிட்டில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியே செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வேல்யூ வரும். இப்போ வந்து சார்ட் பை ஃபங்க்ஷன் முன்னாடி டேக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு 10 நேம்ஸ் தான் வேணும், அதனால் டேக் ஃபங்க்ஷன். அதில் அதே ஆர்குமெண்ட்டில் இந்த சார்ட் பை எல்லா ஃபங்க்ஷனும் இருக்குது. கம்மா கொடுத்தோம்னா ரோஸ் ஆர்குமெண்ட்டில் நம்மளுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் நேம்ஸ் வேணுமோ அதை கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு 10 தான் வேணும். 10 கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா 10 நேம்ஸ் மட்டும் ஜென்ரேட் ஆகி வந்துடுச்சு. இப்போ ஒரு F9 ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த நேம்ஸ் ஆஸ் அ வேல்யூ வேணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் கொடுத்து கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் V கொடுத்து ஆஸ் அ வேல்யூ பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா கண்ட்ரோல் Z கொடுத்து பின்னாடி வந்துட்டு கண்ட்ரோல் Alt V கொடுங்க. பேஸ்ட் ஸ்பெஷல் டயலாக் பாக்ஸ் வந்துடும். அதில் V ப்ரெஸ் பண்ணி இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆஸ் அ வேல்யூ பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம ரேண்டம் நேம்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கலாம்.